வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும். பார்த்து பேசணும், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து செவ்வாயுடைய சாரத்திலே போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அது மேஜரான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, அதாவது குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, மனைவி கிட்டே பேசும்போது கொஞ்சம் வந்து காரசாரமான விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் கேதுனாலே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, வெடுக்கெடுக்குன்னு பேசுவாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு பசங்க பிடிவாதம் பிடிக்கிறது, மனைவி பிடிவாதம் பிடிக்கிறது, ஏதோ ஒரு டிக்கெட் வந்து நம்மளுக்கு டென்ஷன் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது, அங்கே அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலை ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அது காரணம் என்ன, 6க்கு 5ன்னும் போது அந்த ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கு வந்து கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு பழைய கடன்களும் ரொம்ப நாள் இந்த கடன்கள் கொஞ்சம் அடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ சந்திரன் 2 நாளைக்கு ஒரு நாள் போனால் அது பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் குழந்தைகளுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் அலைஞ்சல் அங்கங்கே சுற்றி கித்தி ஏதோ ஒரு ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்கள், உங்களோட ஃப்யூச்சருக்கான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதனால் நடக்கும். ஸோ அது 17ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ எல்லாமே கேதுவில் போகும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், காரசாரமான விவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ அது வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2 நான் முதல்ல சொன்னால் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது இருக்கும். ஸோ அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் நல்ல பண வசதிகளை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வீடுகள், சொத்தோ, வண்டி வாகனமோ ஏதோ வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வெளிநாடு, அப்பா சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பட் என்னென்னா அது சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது என்னென்னா ஒரு சில கிரகங்கள் வந்து இந்த 8 இந்த 6 இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படியான வேலை பளுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இது வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, சூரியன் 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதோ, கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கடிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து நம்மளுக்கு வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களே பேசுகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசிடுவோம். கொஞ்சம் எமோஷனாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 12ல் இருந்து சனியுடைய சார்ந்தவும் நல்ல லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமான லாபங்கள், வெளிநாட்டு சார்ந்தவர்களுக்காக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். என்ன இப்போ சனி வக்கரமாக போகிறோம், கொஞ்சம் டிலேடாக வரும், கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக ஒரு மொழியில் கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மேஷ லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 2ல் இருக்காருங்க. வெளிநாடு,
நல்ல ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்க அந்த படிப்பில் சீட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவா. 11 இருக்கார். நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். சனி வக்கரமாக இருக்கல, யாரோடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் சில பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தின் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வெற்றிகள், நிறைய பெரிய வெற்றிகள் வரும், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. பழைய லிட்டிகேஷன் கேஸு, சொத்துக்கள் லிட்டிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் வந்து கொஞ்சம் போய் பார்த்து பேசி அவுட் ஆஃப் த கோர்ட்டோ ஏதோ ஒரு பேசி சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பேசி பாருங்கள். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட்டாக பேசுகிறது, வாக்குவாதங்கள் வர்றது, கணவன் மனைவிக்கு நடுலையும் வந்து கொஞ்சம் வந்து உக்கிரமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் சரியாயிடும். குடும்பம்னா அப்படி தானே. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை எப்போதும் சொல்கிறதாங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கும்போது, ஸோ அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது என்ன, குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம். ஏன்னா என்றைக்குமே இந்த புதன் கேது, ஏன்னா வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார். சில நேரங்கள் வந்து தாயார் வந்து கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது, தாயாருடைய பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, அதாவது சொத்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விற்காத வண்டி, விற்காத சொத்துக்கள் விற்று அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வரும். அதனால் மம்மிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6க்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாலும் நிறைய அலைச்சல்கள், மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் போனால், அதுவும் கேதுடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க வேலையில். அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய், 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய அலைச்சல்கள், அங்கே வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக அங்கங்கே வெளியில் சுற்றுறது, அதுக்காக எக்ஸ்பென்ஸாக கொஞ்சம் செலவு பண்ணி எப்படியும் வரணும், முடிச்சிடணும், எப்படியும் இந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணுங்கிற விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிஷபலக்னமாக வந்து குரு தசாபதினா அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். நமக்குன்னு வந்து சேருவாங்க, கொஞ்சம் இடவிடமாக வந்து சேருவாங்க. ஏதாச்சும் வந்து வதந்திகள், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி சொன்னாங்களாமே, இப்படி சொன்னாங்களாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கும் சார். லைஃப்னால் அப்படி தான் இருக்கும். ஒரு கிராஃப் இருந்தால் தான் லைஃப், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கிறது தான் லைஃபு. ஸோ அதுக்காக வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்றதுக்காக வந்து மண்டையை போட்டு விட்டுட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. ஸோ நம்ம லைஃப் நம்ம டிசைட் பண்ணோம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கொளுத்தி போட்டு மண்டையை குடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து அந்த தசாநாதன் வந்து 3ல் சம்மந்தப்படுறனால சொல்கிறேன், நிறைய வதந்திகள் வரும். ஸோ வதந்திகளை ஏதோ ஒன்று குழப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடக்கணும். 10ஆம் அதிபதியான சனி வந்து நல்ல ஆட்சி குலம் மூலத்திற்கிடமாக இருந்தாலும் அவர் வந்து வக்கரமாக போகிறனால கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இந்த 8, 11 அதனால் நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து ஏதாச்சும் மண்டையை குலைச்சிருவாங்க, ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல சுப நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வரன் தேடி வரும். ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னா, ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் ரிஷப லக்னம் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனம் விற்காமல் இருக்கணும், இப்போ விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம். ரிஷப லக்னமாக இருந்து ஆனால் அம்மாவுடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தாயார் உங்களுக்கும் அந்த டைமில் கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வருவாங்க. நேராக போனால் கொஞ்சம் டேய் அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிப்பாங்க, மன உளைச்சலும். இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அம்மா தான் நம்ம பார்த்து தான் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு ஒரு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சந்திரனை பொறுத்தவரை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாரத்தின் வந்து ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கொடுத்துருவார். ஸோ ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபத்தி ராகு வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும் வழியாக, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாச்சும் வந்து வதந்திகளோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மண்டே போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா எவனாச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சில பேர் மூட் ஆஃப் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை சாத்திட்டு உட்காந்துருக்கோம்லாம் இருக்கான். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம், ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். வாழ்க்கை என்னங்க, ஒரு 3 வேளை சோறு நல்ல தூக்கம். ஸோ அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற ஸ்ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டுருங்க, ஓகேங்களா. இன்றைக்கி லைஃப் வாழ்வோம், அவ்வளோதான். நேற்று நடந்ததை நினச்சிக்கிட்டு அழுகுறதுனாலையோ நாளைக்கு அது ஆகிடும் இதாகிடும் சொல்லி பயப்படுறதாலே ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருக்கிறவர் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கீங்களா சார்னா, ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன், எனக்கும் ஆயிரத்தி டென்ஷன் இருக்குது, ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் இதெல்லாம் நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. என்ன எல்லா மனிதருக்கும் இருக்குங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ரஜினிகாந்துக்கு இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து இல்லைங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கை, இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருந்துருங்க. ஏன்னா இது நல்ல உதாரணம், ஏன்னா பிரியாணி கிட்ட நிறைய பெருத்து போச்சு பாருங்கள், அது சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து குரு தசாபத்தி நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினும் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் தான், கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது இடவிடமான ஆளுங்க வந்து நம்ம மண்டே குடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது 5ஆம் அதிபதி 4 குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தாயார் வந்து கொஞ்சம் இடவிடமாக பேசுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லை தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வந்து போடாட்டேன்னு கேட்கும், பார்த்து நடந்துக்க. அப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 6ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள். நல்ல ஒரு சொத்துக்கள் விற்பனைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து சொத்து விற்பனையாகும், மூதாதைய சொத்து பழைய சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டாக்குமெண்டேஷன் சம்பளம் விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா பேசி தீர்த்துக்கினா இப்போ வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமா, வண்டி வாங்கணும் வந்து ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும். ஏன்னா அது பாதகஸ்தானங்களும் கொஞ்சம் அந்த ஒரு 6க்கு 11 போது லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்த கட்டத்திற்கான முயற்சியில் வெற்றியும் கொடுக்குன்றதை எந்த வித சந்தேகம்னா சூப்பர் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா ஒரு பிரார்த்தனை, வார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி புதன் 3ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது சண்டை வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓகேங்களா. அது ஒரு சந்திரனை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராசிரமம் டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், ஸோ நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து அம்மா ஏதாச்சும் இடமா கேள்வி கேட்குறது, சொத்துக்கள் விற்பனைக்கு இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுக்கப்புறம் வீடு பராமரித்து செலவுகள் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, குழந்தைங்க பேசும்போது கொஞ்சம் இடவிடமாக பேசும், எப்பா டேன்ற லெவலில் பேசும். என்னடா அது பெத்த புள்ள இப்படி பேசுதுங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் அப்படிலாம் நடக்குதுன்னா எங்கள் வீட்டில் பேசவே பேசாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுவோம். நான் எப்போ நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அங்கங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி அலைய விட்றாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் தான். பட் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லது தானே, எல்லாமே ஒரு அனுபவம் தானே. லாபம் இருக்குமானா லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ லாபத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, பட் செலவுகளும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கணவன் மனைவி வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் அப்படி இப்படி அலைச்சலுக்கு ஜாஸ்தி தான், ஜாலியாக சுற்றுறதும் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 9. ஸோ 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வந்து அப்பா பிள்ளைக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து அது ஜென்ரேஷன் கேப்லாம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அப்பாக்களே வந்து அப்டேட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பூமரங்கள்லாம் யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த சார் நீங்களே பூமர், நீங்கள் வந்து சொல்கிறீங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் எல்லாருமே அப்டேட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து இன்றைக்கி யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது நம்ம வந்து அப்டேட்டு. ஸோ அந்த இருந்தாலும் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், இருந்தாலும் ஒன்றும் தெரியாதுங்கன்னா அவனு இருப்பான், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்பா நினைப்பாருங்கிற லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது ஜென்ரேஷன் கேப் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குழந்தைங்க நடுவில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த 8ஆம் அதிபதி வந்து அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து நல்ல உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெளிநாட்டில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களும் நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அங்கங்கே அலையிறது கொஞ்சம் என்னங்க இதுன்னு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் காசுலாம் வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 11ஆம் அதிபதி ஒரு ராசியிலே இருக்கும்போது லாபங்கள். 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரராக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஹோட்டலுக்கிட்டலாம் கூப்பிட்டு போய்ட்டு ஏதாவது இப்போலாம் சினிமாவுக்கு போனால் 2000 3000 போயிடுது. ஸோ அதில் அந்த மாதிரி ஏதாவது செலவு வரும். ஸோ ஓகே. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். எவனாச்சும் நம்ம மொபைலில் நோடுறது, கேமரா வைக்கிறது, இப்போ அதுக்கெலாம் ஆப்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆப்பை நான் வந்து உள்ளுக்குள்ளே போட்டு விட்டேன்னு வைங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்க, யார்ட்டையும் மொபைல்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபதினா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாமே வரும். வாரத்தின் இறுதி பகுதியில் அந்த சந்திராஷ்டமன்ற ஒரு டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 6 மற்றும் 11ஆம் 12 வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் தான். நல்ல வருமானங்களுக்கு எந்த வித குறைவும் இருக்காது. பட் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 10லிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி வேறு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அலைச்சல் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது அவர் வந்து கணவன் மனைவிக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஒய்ஃப் கொஞ்சம் செலவு வைப்பாங்க, இல்லை கணவன் கொஞ்சம் செலவு வைப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து சம்பாதிக்கிற உள்ள நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இவங்களுக்கு செலவு பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஜாலியான விஷயமா போச்சு. ஸோ அதனால் அதெல்லாமே ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து 9 அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ஸ் எடுத்துகிட்டு ஐயோ இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மண்டகாயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வழியாக. மற்றபடி ஏங்க உதிச்சாச்சு, எப்படி தான் நீந்தி ஜெயிச்சாகணுங்கிற வெறி வரணும் வழியாக. இப்போ போய்ட்டு ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி வேலையில் சேர்றதுக்கு முன்னாடி ஐயோ வேலை வேணுமா, வேலைக்கு சேர்ந்து போய் ஐயோ என்னென்ன இந்த வேலைக்கு போய் சேர்த்து விட்டீங்க ஒன்றுமே பிள்ளை. எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார், 3 மாதத்துக்கு மேலே எந்த வேலையிலையும் இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு வெளில வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி வேலைன்னா அப்படி தான் இருக்கும். உள்ளே டெடிக்கேட்டடாக உள்ளே போனீங்கன்னா தான் அதை கற்றுக்க முடியும். அந்த ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அந்த டைம் எடுக்கும். அந்த பெயின் நம்ம அனுபவிச்சா தான் நமக்கு வந்து கெயின் கிடைக்குங்கிறத முதல்ல வச்சுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சொத்துக்கள் விஷயங்களில் வந்து ஏதாவது விற்பனையாகாத வண்டி விற்பனையாகாத சொத்துக்கள் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்பு. தாயாருக்கும் போதும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 4 இருக்கும். அம்மா வெடுக்குன்னு பேசுவாங்க. குடும்பத்தில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. உட்காந்து பேசி கிளியர் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியும் சுக்கிரன் 3இல் இருக்கார். ஸோ அது வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் கண்டிப்பாக ஏற்படலாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து சந்திரன். ஸோ சந்திரனும் போது உங்களுக்கு வந்து வேகமாக போகிற ஒரு பிளானெட்டு. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். எந்த பிரச்சனைனாலும் ஒரு 2 நாளைக்கு மேலே இருக்காது. ஏன்னா சந்திரனுங்கிறது ஒரு 2 நாட்கள் தான் ஒரு ராசியில் போகும். ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. என்ன ஒன்று கடகராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா அதீதமான பாசத்தை அப்படியே கொட்டிடுவாங்க. அதே பாசத்தை வந்து அவங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. நான் சொன்னேன்ல, நான் உன் மேலே பாசத்தை கொட்டேன், நீ என் மேலே பாசத்தை கொட்டியா அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுவாங்க. அது கிடைக்காத போது அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அழுகிற ஒரு கேரக்டர் தான் கடகராசி. அது வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷன். நான் வந்து இந்த மாதிரி கடகராசிக்காரர் 100கணக்கான பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் அன்பாலே கொண்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள், என் மாமியார் கடகராசி தான், அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த ராசிகள் உள்ளவர். அதே மாதிரி இல்லற வாழ்க்கை. ஸோ அவங்க வந்து எப்பேற்பட்ட கணவனை கல்யாணம் பண்ணாலும் எப்பேற்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும். காரணம் என்னென்னா அந்த கடகராசிக்கு வந்து 7 8ஆம் அதிபதியும் ஒரே ஆளாக வரும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கண்டிப்பாக கொண்டு வந்தோம். சில பேர் நல்ல தசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா நல்ல ஒரு இன்டிமேசி பாண்டேஜ் கொடுத்துரும். ஸோ தசாபுத்தி ஒர்க் அவுட் ஆகலன்னு நீங்கள் போட்டு பார்த்துருப்போம். டெய்லி வாரத்துக்கு ஒரு 2 நாள் சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எங்கள் வீட்டில் தான் நடந்துருக்கு. அந்த மாதிரி கடகராசிக்காரில் வந்து பாக்ஸிங்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியான ஆட்கள்லாம் இருக்காங்க. வயசான தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பாக்ஸிங் போடுறாங்க. நாங்கள் கண்ணில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கடகராசிகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் நிறைய இருக்கும். அது இப்படிலாம் சொல்கிறீங்களா? இல்லை சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது என்ன ஆகுனா குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ குடும்பத்து மேலே நிறைய அக்கறை வரும். என்னடா திடீர்னு குடும்பத்து மேலே அவ்வளோ பற்றும் பாசமாகிட்டோமே இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி 2ல். சரி இன்றைக்குமே இந்த 2ஆம் அதிபதி 3 3ஆம் அதிபதி 2 நமக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். காரணம் என்னென்னா நமக்கு தெரியாமல் இந்த கேமரா செட் பண்ணுறது, கலகம் பண்ணுறது, உனக்கு தெரியுமா அவன் இப்படியாமேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். நம்ம காதுக்கே ஏதாவது வந்துன்னா கூட தம்பே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து கொண்டு வந்துடும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம ரொம்ப டெம்பர் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். உதாரணம் சொல்ல போனீங்கன்னு வைங்களேன், நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். திடீர்னு ஏதாச்சும் எமோஷன் ஆச்சுன்னா கண்ணாமலாம் கத்தி விட்ருவேன். நான் என்கிட்ட திட்டுவாங்க, அது ஆளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷனான கேரக்டர். இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு கடந்த பல வருஷங்களாக வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறேன்னா, கோவப்படணுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வேல்யூ இருந்தாலும் கோவப்படணும், இல்லைனா கோவமே படக்கூடாது ராஜா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நான். காரணம் என்னென்னா வேல்யூ இல்லாத விஷயத்தை சும்மா ஒரு 20 ரூபா காஃபிக்கு போய் கத்திட்டு இருப்போம். சிந்திச்சா அப்படின்னு கத்துறது, ஒரு சக்கரை கொட்டிக்கிச்சு, ஒரு 1 கிலோ சக்கரை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ சின்ன 100 ரூபா 50 ரூபா. நான் முடிவு பண்ணேன் 10,000 20,000 மேலே ஏதாவது பிரச்சனைனா நம்ம டென்ஷன் ஆகணும். அது கம்மியாக இருந்தால் அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்ற லெவலில் வந்து மைண்ட் செட் பண்ணி இப்போ எனக்கு கோவமே வரதில்லை. காரணம் என்னென்னா நீங்களும் வந்து யாராவது கோவப்படுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கலகங்கள்ன்றது இந்த மாதிரி தான் வரும். சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். இந்த கோழி சண்டையிலே ஊர் பிரிஞ்சு தான் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உண்மை. அதனால் சின்ன விஷயத்துக்காக பீடிக்காக கொலை பண்ணவங்களாம் இருக்கான் நம்ம நாட்டில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ நல்ல விஷயங்க. நல்ல விஷயம்னும் போது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள்லாம் வரும். புதுசாக வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தாயாரினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். என்ன ஒன்று அது கேதுடைய ஸ்தானத்தில் போகுது. ஸோ அது கேதுடைய ஸ்தானத்தில் போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்ற போது எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லி காட்டிடுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது பரவாயில்ல, ஒன்று சொல்லி காட்டான்னு நம்ம சொந்தக்காரர் தானே சொல்லி காட்டுறான்ட்டு விட்டு போங்க. எதுவுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. லைஃப் வந்து அப்படியே ஜாலியாக எடுத்துங்க. இன்றைக்கி லைஃப் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுன்றதான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நான் நிறைய டிக்கெட்டை பார்த்துருக்கேன். என்னடா டிக்கெட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது டிக்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா
மற்றவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் பொழப்பா வச்சுட்ருக்கான். அவன் பார்த்துக்கிறதே இல்லை. அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு சில பேர்லாம் அப்படியே பார்த்தோன்னா மண்டை காஞ்சிடும். லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம லைஃப் வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத வந்து வச்சுக்கணும். வழியாக ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிறத வந்து ஓரமாக கட்டிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அதெல்லாம் வருன்றதுக்காக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குருவும் வந்து 11 இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நம்மளை தேடி வேலை வரும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான மேட்ருங்க. ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் வேலையில் வந்து வெற்றிகள் நல்ல லாபங்கள் இன்க்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே பொண்டாட்டி போடாடேன்ற லெவலில் தான் பேசுவோம். கடவுள் படிக்கணுடல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த அரசியல் புதுசாலான விஷயங்கள்லாம் இருக்கும். அங்கே இருக்க தான் சார் செய்யும். என்ன சார் பண்ணுறது, எல்லாம் கல்யாணம் கட்டி வரும்போது மண்ணை பார்த்து வருதுக்கு. அதுக்கப்புறம் எங்கே பார்க்குறத போட்டு மிதிக்குதுன்னு புருஷன் புலம்புறது பொண்டாட்டி புலம்புறதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான விஷயம். சார் லைஃபே அப்படி தாங்க. லைஃப் வந்து எல்லாமே 100% வந்து பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது. ஒரு 70-30 ஒரு 60-40 இந்த ரேஷியோவில் தான் வந்து லைஃபே அமையும் எல்லாருக்கும். அந்த 100க்கு 100 நான் நினச்ச மாதிரி பொண்டாட்டி கிடச்சிச்சு, நான் நினச்ச மாதிரி புருஷன் கிடச்சிட்டாலும் எவ்வளோவே சொல்ல முடியாது. அதெல்லாம் கோடியில் ஒருத்தர் கூட கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோடியில் ஒருத்தரில் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருந்ததில்லை, அது புட்டுக்கிட்டு போயிடுறது உண்டு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி சோகங்கள் இருக்குது இல்லைனா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரேஷியோ. அதனால் கணவன் மனைவியோட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணங்கள் லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள். ஸோ நண்பர்களால் நல்ல லாபங்கள், மூத்த சகோதரர்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பு. சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சூரியன் இப்போது உங்கள் ராசியிலே இருக்கார். ஸோ என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுக்கான விஷயங்கள், குடும்பத்துக்கு எதாவது பெருசாக பண்ணுங்கிற வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபத்தினும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும் பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றி, குழந்தைகள் நம்ம நினச்ச மாதிரி அவங்க குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதி சார்ந்தில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஐயோ அன்ஈஸியாக இருக்குது, என்னடா நீங்கள் வந்திருக்கோமேன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதுவரை வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும் பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அது வந்து இப்போ குருவின் சார்பில் வந்து விபரீத ராஜயோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வராதுன்னு நினச்ச காசெல்லாம் வர்றது, ஸோ நினைக்காத வந்தெல்லாம் காசு கொடுத்து போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 2 சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபதி. கேது வந்து 3லிருந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது நல்ல முயற்சிகள், பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க, பெரிய முயற்சி வெற்றி எடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். என்ன ஒன்று சில நேரங்களில் வந்து பேசும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறீங்க, அதுதான். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் 12ல் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள், பெருத்த லாபங்கள், நாளைக்கு வர லாபத்துக்காக இன்றைக்கி வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை போடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ கொஞ்சம் வந்து அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே பெரிய லாபங்கள் வர்றதுக்காக பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஏதாச்சும் பெருசாக பண்ணிடணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், தொழிலில் வந்து புது புது டெக்னிக்ஸு புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். உங்கள் 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4 10 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக இருந்தாலும் அது வந்து 9ஆம் அதிபதி வரும்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் சோறு சாப்பிட்றாங்க, கூப்பிட்றாங்க, ஏதோ விருந்து போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, ஜாகிரதையாக இருந்துக்குங்க. கொஞ்சம் சின்ன அவமானம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது பார்த்திங்கன்னா சனி வந்து 7 இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து கணவன் மனைவி உறவில் வந்து சின்னதாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று வந்து பேசிட்டு அதெல்லாம் நடக்கிறது தானே. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணும்போது செம்ம ஜாலியாக அப்படியே நீ தான் என் உலகம், ஒன்று விட்டால் வேறு யாரும் இல்லைங்கிற லெவலில் ரொம்ப டயலாகெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஃபோன் வந்து அதை அவங்க லவ் பண்ணுறவங்க பேசும்போது பார்த்துருப்பேன். இப்படியே அந்த இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பேசுவாங்க. பக்கத்தில் வந்து கேட்கவே கேட்காது, அப்படியே ஒன்று பேசுவாங்க. இவன் என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, அவனுக்காக கேட்குமான்ற லெவலில் நான் யோசிப்பேன். அந்த பொண்ணுங்க அது ரொம்ப டெக்னிக்காக யோசிப்போம். பசங்களாச்சும் கொஞ்சம் சத்தமாக பேசிடுவாங்க, அப்படியே பேசிட்டே போவாங்க. அது நல்ல டெக்னிக்காக இருக்குது. பரவாயில்ல. நாங்கள் இருந்த காலத்தில் அந்த மாதிரி மொபைல் இல்லை. லவ் பண்ணியிருக்கீங்களா சார் எனக்கு கேட்குறதுக்கு புரியுது. லவ் பண்ணாமலாம் யாரும் இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் வந்து அந்த ஏஜ் ஃபேக்டில் வந்து அப்படி நடந்துட்டு போயிடும். ஓகேங்களா? எல்லோருக்குள்ளேயும் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோகிராஃப் படம் மாதிரி ஒரு 2 3 காதல் இருக்கும். அதனால் எல்லா மனுஷனுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபேச்சுரேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஈர்ப்பு இல்லைன்னா மனுஷனே கிடையாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துருந்துங்க. கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான எவ்வளோ கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வேலை, ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து அப்படி இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பிஸ்னஸ்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்பா சம்மந்தமான உறவில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வர்றது, அப்பாவுக்கு ஏதாவது விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், யாராவது வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிக்காக உங்கள் மனசு இயங்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துருந்துங்கன்னா பண்ணலாம். என்னன்னா இப்போ என்னென்னா எதுவாக இருந்தாலும் ரொம்ப தீர்க்கமாக உட்காந்து யோசித்து முடிவெடுங்க. ஸோ இது வந்து ஓகேவா இல்லையான்னு. ஏன்னா வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் தான் இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்குறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும்னா அது வந்து உட்காந்து யோசிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்து முயற்சிக்காகவும் பெரிய லாபத்துக்காகவும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே வர சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே கடந்து போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது அவரும் வந்து 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்கள், அப்பாவுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அதிகமான அலைச்சல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக அது அமையுங்க. ஸோ அது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ சிம்ம லக்னமாக வந்து ராகு தசா பார்த்து ராகு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க ராகு வந்து ரொம்ப எமோஷன்ஸை கொடுத்துருவோம். அப்படியே எமோட்டாகி கத்துறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திடுவோம். கணவன் மனைவியினோடலையும் வந்து நிறைய கருத்து பேதங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தியிருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ராகு வந்து கொஞ்சம் எமோஷனலான கிரகம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. ஸோ கணவன் மனைவி நடுவில் பேசும்போதும் மற்றவரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, ஏடாகூடமாக எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். எவனாச்சும் 5 லட்சம் கொடுங்க சார், 5 கோடி ஆகிடும் அப்படின்ற லெவல்லலாம் ஆசை வார்த்தை காட்டுவாங்க. இந்த சதுரங்க வேட்டை படுத்த கடமை அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 கொஞ்சம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா அதீதமான லாபங்களை காட்டி கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ பார்த்துங்க. மற்றபடி கணவன் மனைவியோட வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சுய புத்தி இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சு நினச்சிக்கிட்டு இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு கற்பனையிலே இருக்கிறதுல வந்து கற்பனை வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம வராது. ரியாலிட்டி லைஃப்பில் என்ன இருக்கணும், என்ன ஜாலியாக இருக்கலாம்ன்றதை பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான புதிய வாய்ப்புகள், பெரிய லாபத்துக்கான ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து கேது தேசாவது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுப்பீங்க. அதுக்காக பார்த்து பேசுங்க. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து எரிஞ்சு விட்றதுனால நமக்கு ஒன்றும் ஆகப்போதுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கினாலே போதும். ஸோ சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது 10ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்புக்கு தான். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம். ஒரு பிரார்த்தனைங்க, காலைல எழுந்து ஒரு சாமியோடு உட்காந்து ஒரு இன்ட்ரகேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவனோட ஒன்றும் போதும் நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மனம் ஒன்றி நம்ம வந்து அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்ற ஃபீல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த 17ஆம் தேதி வரை கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். தந்தை சார்ந்த ஒருவருக்கு கொஞ்சம் வந்து அப்பாவுங்களும் சின்னதாக கிளாஷஸோ இல்லை அப்பா விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். வெளிநாட்டுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கிளாஷ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து சந்திரனுடைய சாத்திரம் போது பெருத்த லாபங்களை கல்வி தருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான விஷயங்கள் கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு சுற்றுலா போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6 கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலையில். ஸோ அதெல்லாமே இருக்கும். கடன்கள் ஏதாச்சும் வந்து வெளிநாடு போகிறதுக்காக சில பேர் வந்து அந்த டூரே வந்து ஒரு லோன் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் பிரார்த்தனைகள், கொஞ்சம் வந்து வெளியில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து 11 பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுவுமே எந்தவித ப்ராப்ளமும் எந்தவித நெகட்டிவும் இல்லை. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 3 8ஆம் தேதி அந்த 9ல் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி, அதாவது கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரமாக 4 7ஆம் அதிபதி குருவுடைய தசாபுத்திகளில் எப்படி இருக்கணும் போது அது 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு யோகங்களை தருவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ கணவன் மனைவி அம்மா எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாகவும் சில நேரங்களில் வெளிநாடு பிரயாணங்கள் போகலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்கள் 5ஆம் அதிபதி அதாவது சனி. ஸோ கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான யோகங்கள், வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் அலைச்சல் இருக்கும். உங்கள் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ சில விஷயங்களோ செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, திடீர்னு வந்து எனக்கு யார் மேலேயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க, எங்கனாச்சும் போய் மலை மேலே போய் உட்காந்துக்கலாமான்னு தோணுதுங்க, இமயமலையில் போய் உட்காந்துக்கலாமான்னு தோணுதுங்க, இந்த மாதிரி தான் தோணும்.
ஏன்னா இன்றைக்குமே வந்து இந்த கேது ராசியில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை தோணும், யார் மேலேயும் இருக்க பிடிக்காது, அப்படி யாராவது வந்தால் கூட வெள்ளுன்னு கடிச்சு விட்ருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா துர்கைக்கு போய் விளக்கேற்றுங்க. ஸோ விளக்கேற்றி அமைதியாக உட்காரும்போது, ஏன்னா இனிமேல் இந்த கன்னி ராசிக்காரருக்கு வந்து டியூவல் மைண்டுக்காரங்க, நான் ரைட்டா நான் செய்து கரெக்டாக தானே பண்ணுறேன், நான் கரெக்டாக தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்போதுமே கன்னி ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்குமே எப்போதுமே பேரலாக எல்லாருக்குமே இருக்கும். பட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப பேரலாக இருக்கும். கல்யாணம் கட்டும் போதே யோசிப்பான், இதோட தங்கச்சி கட்டிடலாமோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரை கட்டிக்கலாமோ, அதோட வேரியேஷன்ஸ்லேயே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, கல்யாணம் கட்டுறவரை ஏதோ ஒரு ஜோக்கு தான் படித்தேன். ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ரிசப்ஷனில் உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா நிறைய அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க. அடி பாவிகளா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீங்களாம் எங்கடி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ள புது மொபைலும் பொண்டாட்டி அப்படி தான் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும், கிடச்சதை வச்சு ஓட்டிக்கணுன்னுவான். ஸோ அந்த ஜோக் நல்லா இருந்தது. மாடல் மாறிக்கிட்டே தானே இருக்கும், அதுக்குன்னு மொபைல் மாற்றுற மாதிரி பொண்டாட்டி மாற்ற முடியுமான்னு சாத்தியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும், மனசு படப்படக்க தான் செய்யும், என்ன பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும், பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் 8ஆம் தேதி 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ ஏதாச்சும் வந்து வராத காசு வர்றது, எவனாச்சும் திடீர்னு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும். கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு கருத்து பேதங்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுவும் சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது லைஃப்பில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் லைஃபே. 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குருவும் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வதந்தியை கொளுத்தி போட்டு விட்ருவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி தொலையாதீங்க. சில பேர்லாம் வந்து வெளியில் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் எல்லாம் புலம்பிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மேனேஜரோட மண்டையை பற்றியா அவனுக்கு அறிவே இல்லை, முடியும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவாங்க, அவன் அப்படியே போட்டு கொடுத்துருவான். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சனி வந்து குருடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருங்க. அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு வெள்ளந்தியாக பேசும்போது அம்மா ஏதாச்சும் விஷயத்தை பிடிச்சிட்டுக்குள்ள வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சனியும் 8ல் போகும்போது குழந்தைகளும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பண்ணும், ஜாகிரதையாக இருக்குது நல்லது. ஏன்னா இன்றைக்கி இந்த 6-8 காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது நம்மளா சும்மா சாதாரண போய் நின்னாலும் சரி வந்தாங்கன்னா எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு பழிய தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவினோட கொஞ்சம் கருத்து பேதங்கள், அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது, உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹாபியாக சில பேர் வச்சுருப்பாங்க. பேசுறதுன்னா கழுவி ஊற்றுறது தான், நல்லா அழகாக கழுவி ஊற்றிக்கிறது ஒருத்தர். ஸோ இது எல்லார் வீட்லேயும் நடக்கும், எந்த வீட்டில் நடக்கல, உங்கள் வீட்டில் நடந்திருக்காது, நிறைய நடந்திருக்கு. ஐயோ நம்ம வீட்டில் நடந்தெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள், கிரிக்கெட் ஹைலைட்ஸ் மாதிரி போடலாம், அந்த அளவுக்குலாம் நடந்திருக்கு. செம ஜாலியாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நினைக்கும்போது சிரிப்பாக இருக்குது, அன்றைக்கி ஓன அழுகாட்சியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. லைஃப்னு என்னங்க, யாருக்கு யார் குழந்தையாக பிறப்போம்னு தெரிஞ்ச பிறகுறோம் இல்லை இல்லையா? ஸோ யாருக்கும் வந்து அதே மாதிரி யாரோ பிறந்ததுன்னா நமக்கு விதித்த ஒரு மனைவி, விதித்த கணவன் இவர் தான் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற லைஃப்பை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா வந்து கெட்ட விஷயமே எல்லாமே 100% இருக்காது, அதில் நல்ல விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி துலா ராசிக்காரங்களாக இருக்கட்டும், ஸோ ரிஷபராசிகளும் இந்த 6-8ங்கிற காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவனாலே முடியாத லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி இப்போது 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வந்து ஏதாச்சும் பெரிய காசு வரதுக்கான இப்போ ஏதாச்சும் சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கிங்க. ஹோல் சம்பளத்தையும் தான் லாட்ரி டிக்கெட் வாங்கிடாதீங்க. ராசி பலனில் சொல்லிட்டாங்க சம்பளத்தை ஃபுல்லாக லாட்ரி டிக்கெட்டாக வாங்கிட்டாங்கன்ட்டுலாம் சொல்லிடாதீங்க. சும்மா ஏதோ 100 ரூபாய்க்கு வாங்கி பாருங்கள், அதிர்ஷ்டன்றது ஒரு டிக்கெட்டில் கூட விழும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளியூரில் இருக்கிறவங்க ரொம்ப லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது 17ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான வாரங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கணும், பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்த சூரியன் தசாபதி, அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது இருந்தாலும் வந்து என்னென்னா
கொஞ்சம் அலைச்சல்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். அது கூட பண்ண முடியாது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபதிக்குள்ள வந்து நல்ல சொத்துக்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் வேகமான பிளான் வேணும். ஒரு அக்யூரேசியை வந்து நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள்லாம் வரும். கொஞ்சம் டென்ஷன் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து 6ல் இருந்து சனியுடைய சாரத்தில் வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லையோங்கிற மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாராச்சும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவன்கிட்டலாம் வந்து பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பார்த்துட்டு நடந்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5லேருந்து அது சனியுடைய குருவுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னும் வக்கரமாக இருக்கணும், ரொம்ப பெரிய மைனஸ் இருக்காது. பட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும். பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா சம்மந்தமான உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள் இருக்கலாம், பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து கேது தேசா வந்து கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அப்புறம் துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் திடீர் விபரீத ராஜயோகம். ஐயோ வராத காசு திடீர்னு வந்துருச்சு, வெறும் ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்ற லெவலெல்லாம் வந்து திடீர் யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. வராத காசு எவனாச்சும் இப்போ வந்து கொடுத்து டாச் பண்ணிட்டு இருக்கானா, இப்போ பிடிச்சி உழுக்குனீங்கன்னா காசு வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கண்டிப்பாக வரும். சின்னதாக குட்டியாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி ஹோல் சம்பளத்தெல்லாம் வந்து நான் லாட்டரி டிக்கெட் வாங்கி சொல்ல, இது 100 200 ஏதாச்சும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஸோ ஏதாவது அதிர்ஷ்டம் தான் வரட்டுமே. ஏதாவது 10 கோடி அடிச்சுன்னா எனக்கு ஒரு 2 கோடி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவும் இறைவன் நம்மளோட இருக்கிற மாதிரி டெய்லி இறைவனோட வந்து அந்த ஒன்றத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவன்ட்ட சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம வந்து ஒன்றி போகும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறது சூப்பராக இருக்குங்க. பண்ணி பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் வருது. வண்டி வாங்குறவங்கள் விற்பனை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னால் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முட்டிக்கும். அம்மா வந்து ஏடோடவோ பேசுவாங்க. ஏதாவது பேசும்போது கொஞ்சம் இருக்கும். இல்லாட்டி அம்மாவோடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பீங்க. ஸோ ஒய்ஃபோடு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ட்ரிப் அடிக்கிறது, ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? சில பேர் காதல் மலரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சைட் அடிக்கிறவங்க சார் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஏதோ லெட்டர் கொடுத்தேன் போட்டு அடிச்சுட்டு சார்னா தசாபுத்தி காரணம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது இப்போயே சொல்லிடுறேன் நான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சார் ராஜி பலனில் பார்த்து லெட்டர் கொடுத்தேன் போட்டு அடிச்சிட்டாங்க சார்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. காதல் மலர்னா உங்களுக்கு மலரணுன்னா மலர், இல்லைன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எவனாச்சும் பெருசாக சதுரங்க வேட்டையில் கட்டம் போட்ட மாதிரி தலைவரே நீங்கள் வாங்க ஒரு 5 கோடி 5 லட்ச ரூபா கூட்டாங்க, 5 கோடி ரூபா ஒரே வாரத்தில் 5 கோடின்றாங்க. ஸோ அதனால் மாதிரி கட்டம் கட்டு வரவங்களாம் இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து பசியில் இருக்கவனுக்கு வந்து எத்தை தின்னா பித்தம் தெளிவுன்றவன் வந்து அது நம்மளை வந்து கொள்ளையடிக்கிறது வந்து அவங்க பாரபட்சம்லாம் பார்க்குறதே கிடையாது. ரொம்ப ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் என்ன சொல்ல எல்லாம் இருக்கிறனால யோசிக்கிறோம், என்னடா அது மற்றவங்க பாவம் பண்ணுமா எதுக்குன்னு. மற்றபடி பசியில் இருக்கவனுக்கு வந்து எந்த சாப்பாடு கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடித்து பிடிங்கிட்டு போயிடுறவங்க தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவைங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுவும் சிரிக்க பேசுவாங்க. ஏன்னா இப்போ சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்கிறனால ரொம்ப ஜாலியாக சிரிக்க தோளில் கை போட்டு அறுத்து விட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்களும் ஒரு தாயார் தந்தை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் இப்போ 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். ஸோ அப்படி இப்படி அலைஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு 17ஆம் தேதிக்கு மேலே தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் இருக்குது, ஆனால் வரலைங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக இருக்குதுன்னா சூரியன் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது 9ல் இருக்கிறவர் வந்து 10க்கு வந்து 17ஆம் தேதிக்கு மேலே வருவார். ஸோ அந்த டைமில் பெரிய லாபம் வரும். அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை இப்போ போடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள். ஸோ இப்போ போடுற பேஸ்மெண்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விருச்சிக லக்னமாகுது சந்திர தசாபதியும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் பாதகாதிபதினும் போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்பா சார்ந்த உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்களும் என்ன ஒன்று, கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன ஒரு கிளாஷஸ் வரும். அது எல்லார் வீட்லையும் நடக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 5ல் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டெயின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் குழந்தைகளுமே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும். காதல் திருமணங்கள் நடக்கிறது, குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். 3ஆம் அதிபதி 4ல் சொத்துக்கள் விற்பனை, ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகன விற்பனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் வந்து ஏதோ வண்டி சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா ஜெனிட்டிவ் நல்லா கும்முன்னு இருக்காங்கன்னா உங்களை போட்டு திட்டுருவாங்க. ஸோ அதனால் சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கிற வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவனாச்சும் பெருசாக சீனை போட்டு நம்மளை ஆட்டையை போட்டுருவாங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 11 இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பணம் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, டென்ஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அது மட்டும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி 3ல் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் 4ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட சாரத்தில் சொத்துக்கள் விற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சொத்துக்கள் விற்பனை, அதனால் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து விற்றுட்டு புதிய சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கணும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. சலாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்காக கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து கொஞ்சம் அலையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அது ஒரு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் லாபம் இருக்குன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் விஷயங்களில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏதாவது வழக்கெல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான கொஞ்சம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது
ஏன்னா அந்த இடம் அப்படி வேறு ஒன்றும் கிடையாது. 6ஆம் இடம்ன்றும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். வேலையில் வந்து நல்ல பிரயாணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. எங்கனாச்சும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரனும் போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து 2 நாளைக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் தாயாருடைய விஷயங்கள் வந்து அதுவும் வந்து அப்பா அம்மாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக லைஃப் டைமில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஓகேங்களா, காரக கிரகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசுக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவில் ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் சின்ன அலைச்சல்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மந்த் எண்டு, ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து புதன் வந்து சுயசாரத்தில் அதுவும் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கும். பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது போடுற விதை அப்போ ஒரு பெரிய பணமாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும். வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாகுது, சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பாசஸ் கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதோ பாசஸ் மேனேஜரு யாராச்சும் இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அரசாங்க தரப்புலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன, டெய்லி ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிற மாதிரி எண்ணங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. தாயார் வந்து உங்களுடைய விஷயங்களில் வந்து நிறைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துருங்க. அம்மா சொல்கிறதே தெய்வ வாக்கடை இருக்கிறது எடுத்துக்கக்கூடாது. ஸோ அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அது மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் காரக தெய்வம் கிரகம் வந்து 8ல் இருக்கும்போது ஒன்று நீங்கள் பிறந்தபோது தாயார் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருப்பாங்க. இல்லைனா அம்மாவுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு ரணங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது ஒரு விஷயம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் வந்து சின்ன வேலை பளுக்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுதம், குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, புது ஒரு வண்டி வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுதம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், ஸோ நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். சில இடங்களில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது 9ல் இருக்கார். ஸோ இன்னும் 17ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிலேயாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுவரை வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து கேது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுதம் 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. 6 இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வந்து 2ல் இருக்கார். ஸோ பார்த்து பேசணும். கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் குடும்பத்தில் இருக்க நபரை நினச்சி யோசிப்பீங்க. குடும்பத்தில் இருக்க ஒரு டிக்கெட் வந்து ரொம்ப அட்டமெண்ட்டாக பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம்னு வச்சுமே ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ரொம்ப மொக்கையான ரொம்ப அடமெண்ட்டாக வில்லத்தனம் உள்ள ஒரு கேரக்டர் கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆண்டவன் படைக்கும் போதே அந்த மாதிரி தான் படைச்சிடுவார். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மற்றபடி 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, ஸோ குழந்தைகளுக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதோ 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போதோ நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. புதிய சொத்து சூழல் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தாயார் விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லாபங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசுறது, கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். ஓகேங்களா? அது ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அந்த புதன் தசாபுத்தி வந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுமாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறோம். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு மாற்றங்கள். சந்திரனுடைய ட்ராவலாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. 8. ஸோ 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் 17ஆம் தேதி வரை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா மாமனார் இந்த உறவுகள்லாம் வந்து நம்மளை எதாவது டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வில்லன்கள் எங்கேருந்து வேணால் வருவாங்கன்றதுக்காக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதனும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அப்பா விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் வரும். டேடி ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக பேசுவார், கத்துவார், திட்டுவார், கேள்வி கேட்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நான் இருக்குங்க. நானும் எங்கள் அப்பாலாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் இப்படி இங்கே இந்த செவத்தை பார்த்து பேசுவோம், அவர் அந்த செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். அடுத்து நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு முறை தான் எங்களுக்குள்ளே இருந்தது. காரணம் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சனியும் சூரியனும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இருந்ததுனா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தெரியுது, அந்த டைமில் தெரியாது. இந்த ஆள் இன்னும் ரொம்ப டென்ஷன் படுத்துறாளுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என் பிள்ளை நினச்சிப்பாங்க, இந்த ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்னு. இது வந்து ஒரு தொடர்கதை தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ல் கேது இருக்கும்போது தந்தையுடைய கேள்விகள் நிறைய இருக்கும். ஸோ ஏதாச்சும் கேள்விகள் நிறைய ஒரு மன உளைச்சல், ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி 10ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அகலக்கால வேகாமல் இருக்கணும். நிறைய கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதை வந்து டெய்லி யோசிங்க. நம்ம கரெக்டாக தான் இருக்கோமான்னு நம்ம டெய்லி வந்து நாம் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விளையாட்டு போக்கில் இருந்துட்டோம்னா வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபன்னாகவும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 12ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலைச்சல்கள் போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து இப்போது இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மாமனார் தந்தை கேரக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியும் 4-11 ரொம்ப சிறப்பான இடங்கள் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட நிலபலங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாங்கணுங்கிற யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 2-3 இருந்து சனியுடைய தசாபதி அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. மறைமுகமாக எவனாச்சும் போட்டு கொடுப்பாங்க, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவன் என்ன பண்ணா தெரியுமான்னு ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கலகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பக்கத்து ஆட்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து குரு தசாபதியும், குரு வந்து 3ஆம் அதிபதி 5ல் இருக்குது. ஸோ 3-12 5ல் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து குருடைய சாரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு குழந்தைகளோட ஒரு சந்தோஷம் குதூகலமும் அற்புதமாக இருக்கும். சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமான. வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள், நிறைய கேள்விகள், கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். மகர லக்னமாக இருந்து கேது தசா, கேது வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும், தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து நமக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட அந்த ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள், குழந்தை விஷயங்களில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், நிறைய கேள்விகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ
மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை, இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான்னு ஃபீல் பண்ணி பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்த கருத்து போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி பண்ணில் ராசியிலே இருக்கும்போது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். என்னடா அது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், போஸ்ட்பார்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் அடமன்சி, கொஞ்சம் பிடிவாதம்லாம் இருக்கும். நான் தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, என்ன பண்ணுறது. அப்புறம் 2 11ஆம் அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் விற்பனை வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஒரு லோன் போட்டு உள்ள வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், லேண்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஒரு சொத்து விற்பனையாகி அதனால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. புதிய டாக்குமெண்டேஷன் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ தாய் தந்தையர் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, அது கேதுவுடைய சாதனமும் கொஞ்சம் நிறைய மன உளைச்சல், அந்த டே டு டேயில் வந்து அப்பாவாலையும் அம்மாவில் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதை தவிர்க்க முடியாது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளோட குழந்தைகளாக வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட நிறைய சின்ன சின்ன கருத்து பேதங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய வாக்குவாதம் பண்ணுவீங்க. குழந்தைக்காக நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க, நீ குழந்தைய சரியாக பழக்கலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதை பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ இருந்தால் அது கேதுடைய சாதத்தில் போகும்போது நிறைய அப்பாவும் அம்மாவும் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டியே, அப்படி பண்ணிட்டியே. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து தந்தை தாயாரோட பேச்சுக்களால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு அலைச்சல், அதாவது தொழில் ரீதியான விஷயம், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்து சுகங்கள் அமைவதற்கான லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாமா, வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். என்ன ஒன்று நிறைய செலவுகள் ஆகுதுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நம்ம இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படின்னா, கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 6ல் கணவன் மனைவிகள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சந்திர தசாபுத்தி யந்திரங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரம், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாவும், ராகு 2ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரம்மாண்டமாக பேசுவீங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய அடமன்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பெரிய தொழில் திட்டங்கள், பெரிய லாபங்கள், ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு விடாப்பிடியாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே நடக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து அந்த சொத்துக்கள் விஷயங்கள் ரொம்ப அடமன்சி, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினும் 5 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசா வந்து, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. எவனாச்சும் கடன் கொடுக்கணுன்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ல் இருக்கார், அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அவங்க பேசுகிறதுன்னு ஒரு இரிட்டேட் ஆகும். அது கணவன் மனைவி, அது ஒரு இரிட்டேஷன். சார் எப்போதும் தான் சார் இரிட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, இரிட்டேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. கத்த முடியலன்னா பாத்ரூமில் போயிட்டு ஓட அழுதுட்டு வந்துருக்கேன், என்ன பண்ணுறது சார். சொந்த அனுபவமானு நீங்கள் கேட்குறது புரியுது, சொந்த அனுபவமும் இருக்குது அதில், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் இப்போ நேராக வந்து சண்டை போட முடியாது இல்லையா, சண்டை போடலன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதனால்
லைஃப் வந்து நம்ம ஜாலியாக எடுத்துக்கணும். நம்ம லைஃப் வந்து மேடு பள்ளம் அப்படி இப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இருக்கிற லைஃப் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது யாருன்னா நம்ம தான். ஸோ அதனால் நம்ம அதை தீர்மானம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும் தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வந்து 1 10ஆம் அதிபதி 3 புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பேய் கதை சொல்லி எவனாச்சும் வந்து நம்மளை வந்து மண்டை கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் போது இனிமேல் 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு தெரியாமல் மொபைலை நோண்டி பார்க்குறது, கேமரா செட் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இப்போனா எங்கே கேமரா வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம இடவிடமாக போகிறதில்ல, அதனால் நான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுப்பேன். புரியும் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 3 மற்றும் மீன ராசிக்கு வந்து 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப மண்டகடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட பேச்சுக்கள் கொஞ்சம் நோவுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்கினுடைய கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் ரேஷாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ 2 பேருமே அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி ஒரு பிடிவாதமாக ஒரு அடமெண்ட்டாக நிற்பாங்க. இந்த வீட்டில் தான் இல்லை, சரி அப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஐயோ என்னடா அதை படுத்தி எடுக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகிடுங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, என்ன பண்ணுறது, எல்லாருமே லைஃபே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லாருமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காருன்னா அதில் ஒன்று ஏதாவது ஏடாகுடமாக தான் இருக்கும். அது ஒன்று மனைவியாக இருக்கும், இல்லை கணவனாக இருக்கும். ஒன்று மனைவி நல்லா இருந்ததுன்னா புருஷன் ஏடாகுடமாக இருப்பான். சரக்கு போட்டு வந்து மிதிக்கிறாள்லாம் இருக்காங்க நம்மள. நான் இருந்த வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் அடிச்சுட்டுலாம் போவார். சும்மா நைட்டு வந்து மனுஷன் போட்டு பொழந்தெடுப்பான். அந்த பொம்பளை கத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே காலையில் எடுத்து அப்படி திருப்பி பட்டையை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம். ஸோ அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து உடல்நலம் போயிடுது. பணம் போகிறது கூட அடுத்த விஷயம், உடம்பு வந்து போயிடுது. லிக்கர் வந்து அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஆசிடை குடிச்சிக்கிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோங்கிறது வந்து மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள் குடும்பத்திற்காகவும் மற்ற விஷயத்துக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு நிறைய புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, புதிய ஒப்பந்தங்கள் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழிலுக்கு வந்து அது 8ஆம் இடமாக இருக்குன்னா போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பேய் கதவாக சொல்லி ஏமாற்றமாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கணுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். பட் ஆனால் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லைன்னா செலவு காத்துக்கினே இருக்குங்க. என்னங்க அது 100 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபாய்க்கு செலவு வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஸோ வந்து என்ன தான் பிளான் பண்ணாலும் சில விஷயம் நம்ம மாற்ற முடியாது இல்லையா. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் போட்டு மிதிப்பாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான இடங்களில் போகிறோம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபதி 3 9ஆம் அதிபதியான 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்குது. இனிமேல் இந்த 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே கலகங்கள் இருக்கும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்களாமே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களாமே, எனக்கு தெரியும், அவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் போட்டு மண்டையை குழப்பிடுவாங்க. குடும்பத்தில் அந்த மாதிரி கலகங்கள் வரும். உங்கள் மொபைலை நோண்டுவாங்க, உங்களுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அது வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய வந்து ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாத்திரமும் நிறைய செலவுகளாகும். ஐயோ என்னங்க சொல்கிறது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கணும்.
வெறும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 3இல் இருக்குது. அதுவும் வந்து சந்திரனுடைய சாதத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் வந்து சோறு போடுறாங்கன்னுட்டு போயிட்டு உட்காந்து அப்புறம் அங்கே வந்து ஒரு கோழிலுக்காக சண்டை போட்டவங்களாம் இருக்கான். ஸோ அதனால் வந்து என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பீஸ் வைக்கிறதுலேயே சண்டை நடந்ததுங்க அப்படின்லாம் நியூஸில் பார்த்துருக்கோம். பீஸ் சண்டையில் வந்து மாமியார் கையை வெட்டிட்டான் ஒருத்தங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். நட பாவிகளாடு அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கான். நிறைய கணக்கு பார்ப்பாங்க, வேரியேஷன்ஸ்லேயே இருப்பாங்க. அவனுக்கு இப்படி செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு செய்யலைங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து 12 இருக்கும்போது நிறைய விரயங்கள் இருக்கும், நிறைய லாபங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்குது, காசு பாட்டு போயிட்டே இருக்குது, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி 6 இருக்கும்போது கணவன் மனைவினோட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசா வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது மனைவி நிறைய கேள்வி கேட்பாங்க. குழந்தைகளுக்காக என்ன பண்ணீங்க, என்ன ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு குத்துவாங்க. என்ன பண்ணுறது, அது கணவன் மனைவினோட இது ஒரு ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. என்ன பண்ணுறது, எல்லோருமே ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி பைத்தியங்கள் தான் எல்லாருமே. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் தெரியாது. ஒரு 5000 ஜாதகம் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்க. 5000 10,000 இது தெரில. ஸோ ஒரு 5000 ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 5000 லைஃப் பார்க்கும்போது லைஃப் ஒன்றுமே தெரியல. பரவாயில்லடா நம்ம லைஃப் வந்து பரவாயில்லடாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து எல்லோருமே ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து பாதிப்புங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஜாதகத்துலேயும் 6 8 12 வேலை செஞ்சே ஆகும். ஸோ அப்போனா எல்லாருக்கும் ஆண்டவன் வந்து ஃபிக்ஸடாக சில ஆப்புகளை செட் பண்ணி தான் அனுப்புகிறாங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்பை தூக்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க பார்க்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைலாக்கு பாலச்சந்தர் படத்தில் ஒரு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு சின்ன கல், அது கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறைச்சிரும். அது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது சின்ன கல், அது தூக்கி போட்டிங்கன்னா இருக்கிறதே தெரியாது. இந்த தான் நான் மைண்டில் வச்சுப்பேன் எப்போதுமே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்பா முதல்ல ஒரு வாரம் தள்ளி போடுறான்னு சொல்லிட்டு அதை பற்றி நினைக்காமல் இருக்குது. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி போனோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாவது பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கேள்விகள் அப்புறம் எவனா போட்டு கொடுக்குறது, நீ இப்படி பண்ணியாமே அப்படி பண்ணி அந்த 3ங்கிறதே வந்து கம்யூனிகேஷன், உங்களை பற்றி தவறான கம்யூனிகேஷனை போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கையெழுத்து போகிறவங்க ஒரு வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, நல்ல ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவன் நமக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம். ஸோ அது வந்து பாதகாதிபதி எல்லோருமே பாதிக்கும் மனம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குதுன்னா என் லைஃப்பில் இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது. அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்தோம். எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது, ஒரு பாதகாதிபதி திசை. அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 11ஆம் அதிபதியோட திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துச்சு. வீடு சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடும்போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது என்னுடைய பெட் அனிமல்ஸ். நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க. ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெட் அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனை எப்படி வந்ததுனே தெரியல. ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது மேலே நம்ம பாசத்தை கொட்டணும். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது. ஸோ இறக்கும்போது அது ரொம்ப ஏடாகூடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ப மாட்டேங்க ஒரு 20 நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை. வீட்டிலேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து இந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க. ஸோ அப்போது அதோ ஒரு பூனையோடு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட் அனிமலாகவே. ஸோ அதனால் வந்த மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். திடீர்னு காணாமல் போயிடுவோம், ஓடுவோம், அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸை ஏற்படுத்திடும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியிலையும் வர முடியாது. காரணம் என்னென்னா அது நம்ம வந்து குழந்த மாதிரி வளர்த்துட்டோம். இன்றைக்கும் அந்த பெட் அனிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க. ரணம்னா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெட் அனிமலுக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச்
பஞ்ச் ஆஃப் பெட் அனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதோட ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 1 வருஷமாக இருந்தது. நினச்சி அழுவோம், அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்தது. ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிருதுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட் அனிமல் எங்கள் தாயார் இல்லை, அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு, இது பெட் அனிமல் மாட்டி. இப்போ சப்போஸ் இப்போது 4ஆம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும், இல்லை லேண்டை குறிக்கும். ஸோ இந்த பெட் அனிமல் இல்லாமல் இருந்ததுன்னா வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த பாதகாதிபதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது, பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் பாதகாதிபதி பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்தர காலங்களில். அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. அது ப்ராப்ளம் என்ன, அது 8ஆம் இடத்துலையே எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களோட தசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு தகுந்த அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான், உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு GK அவர்கள் சொல்வார், ஒரு பரிகாரம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம், 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றோம்னா 70% இதுக்கு பரிகாரமே கிடையாது. அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க. பட் தான் சொல்ல ஒரு 70%க்கு வந்து பரிகாரமே கிடையாது, வெறும் 30%. அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பலிக்கும், இல்லைனா பலிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 8ல் இருக்கிற கிரகங்களோ 8ல் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை ஒரு செவ்வாயோடையோ இந்த மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு இருந்து ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது இன்னும் ஏடாகூடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை, இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம், ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும், உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க, மனதார இறைவனை கொண்டு வாங்க. சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது, நீங்கள் வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது, ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு. இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து நான் அது பிரார்த்தனை பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது. சாமிக்கிட்ட வியாபாரம் பேசாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லா விஷயமா இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.